அந்த 4 பேருக்கு நன்றி. உறவு என்றும் பாசம் என்றும் இறைவன் பூட்டிய விலங்கு, அழுதவர்க்கும் சிரித்தவர்க்கும் அமைத்த உள்ளம் ஒன்றி, ஆட்டி வெள்ளம் தானே ஓடும் ஆதி வெள்ளம் சொந்தம் தேடும், ஆட்டி வெள்ளம் தானே ஓடும் ஆதி வெள்ளம் சொந்தம் தேடும், சொந்தமேதும் இல்லை என்றால் அந்த நேரம் நால்வர் வேண்டும். 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. இன்பத்தையே பங்கு வைத்தால் புன்னகை சொல்வது நன்றி, துன்பத்தையே பங்கு வைத்தால் கண்ணீர் சொல்வது நன்றி. வாழு போலே வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், வார்த்தையின்றி வேறும் இல்லை, மௌனத்தாலே நன்றி சொல்வோம். 4 பேருக்கு நன்றி, 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. தாயில்லாத ஆதாரத்துக்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி செல்லும் 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. என்னையாளும் இளையோன் கையில் 12 கைகளும் பவளச் செவ்வாயும் அசுரனை அளித்த கடம்பா வருக, கடுகாசலனே கந்தா வருக, கதிசாமவனே சரவணா வருக, என்னை காக்க இளையோன் வருக. சம்போ மகா தேவா தேவா சம்போ மகா தேவா 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 சம்போ மகா தேவா சாம்ப சதா சிவா சந்திரகலாதரா சகல ஜீவா தரா சந்திரகலாதரா சகல ஜீவா அன்பாகவே உன் பொற்பாதம் வந்திருக்க நல்வரம் அருள்வார் தேவா 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 சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா ஓம் நமச்சிவாய. முத்தலுக்கு முதல் விளங்கக்கூடிய சிவன் நெற்றிகளில் பிறந்து சவனப்பள்ளி தவழ்ந்து 6 கார்த்திகை பெண்களாக போல்ட்டு வளர்க்கப்பட்டு அன்னை உமாதேவியா ஒன்று அணைக்கப்பட்டு பிரமனை குட்டி சிறைட்டு 8 நாக்கு தொழிசது தந்தைக்கு உபதேசித்து சுவாமிநாதனாகி பாலில் விருந்து தாய் கொடுத்த சக்தி வேலினால் சூரன் சாகக்கல்ல வென்று நடுக்கடலிலே மாமன்னோட சூரன் வேல் தாக்க உடல் இருவராக பிறந்தது. ஒரு போய் சேவலாகவும் ஒரு போய் மயிலா மாறுது. சேவலை கொடியாகவும் மயிலை வானம் ஏற்றுக்கொண்டேன். பின்னர் இந்த நாள் பசிக்கப்படைய தெய்வயானையை திருப்புவனத்தை மனமுடித்து இளையன வள்ளி மனமுடி தனிமையிலும் இருந்தாலும் என் அன்னை வணங்கிவிட்டு கதைக்கு செல்லலாம். இங்கே முருகனாக வீட்டுக் கொண்டிருக்கும் பரசுராமன் பரசுராமன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக
அரோகரா அடிப்பா. அரோகரா அரோகரா அரோகரா. எனக்கு பொன்னாடை பற்றி பெருமைப்படுத்திய மாபெரும் சின்ன கணவன் கிராம பொதுமக்களுக்கும் இப்படி பொன்னானை வாய்ப்பு வழங்கிய அருமை என்னால் புதுக்குளை சேர்ந்த அழகுராஜ் அவர்களுக்கும் என் சார்பாகவும் கலைக்குசா நன்றி நன்றி வணக்கம். கருமாறி கண்டிரந்து பாரம்மா, கருணை உள்ளம் யாருக்குத்தான் வருமம்மா, அம்மம்மா கருமாறி கண்டிரந்து பாரம்மா, உன் கருணை உள்ளம் யாருக்குத்தான் வருமம்மா, அம்மம்மா கருமாறி கண்டிரந்து பாரம்மா. குருமாறி உலகமெல்லாம் திகழ்பவளே, உன் அருளாடி வருவோர்க்கு அவையும் தந்து காப்பவளே. உருமாறி உலகமெல்லாம் திகழ்பவளே, உன் அருள்மாறி வருவோர்க்கு அபயம் தன்னை காப்பவளே. உருமாறி உலகமெல்லாம் திகழ்பவளே, உன் அருளாடி வருவோர்க்கு அவையும் தந்து காப்பவளே. கருமாறி கண்டிரந்து பாரம்மா, உன் கருணை உள்ளம் யாருக்குத்தான் வருமம்மா, அம்மம்மா கருமாறி கண்டிரந்து பாரம்மா. ஆவதும் அழிவதும் அனைத்துயில் வாழ்வதும் காவிய போதிலும் கலைகளை வளர்ப்பதும். ஆவதும் அழிவதும் அனைத்துயிர் வாழ்வதும் காவிய ஓவியம் கலைகளில் வளர்வதும். ஆவதும் அழிவதும் அனைத்துயிர் வாழ்வதும் காவிய போதிலும் கலைகளை வளர்ப்பதும். பாவங்கள் தீர்ப்பதும் பச்சைகளை காப்பதும். பாவங்கள் தீர்ப்பதும் பக்தர்களை காப்பதும். விவராசக்தி உன் திருவிளையாடலம்மா, திருவிளையாடலம்மா. கருமாறி கண் திறந்து பாரம்மா, கருணை உள்ளம் யாருக்குத்தான் வருமம்மா, அம்மம்மா கருமாறி கண்டிரந்து பாரம்மா. யானவர் பிள்ளை மணி ஓசர் முன்னே என்பார்கள். இதோ பேனாவன் கேட்கின்றது, யார் என்று பார்க்கலாம். பன்னிரு விழிகளிலே பரிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தால் போதும். வாழ்விலிடரேது வாராது எப்போதும் சண்முகா பன்னிரு விழிகளிலே உள்நிறு பதம் பணிந்து அன்புடன் தினம் பணிந்து முருகா 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 உள்நிறு பதம் பணிந்து அன்புடன் தினம் பணிந்து திண்ணவாய் போற்றும் என்போர் திருநிறை உள்ளம் கணிந்து திண்ணமாய் போற்றும் என்பார் திண்ணிரு உள்ள பணிந்து. பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு வெளியால் என்னை நீ பார்த்தாலே போதும். பன்னக சயன்னல் மகிழ்ந்திடும் அருகா பாரோர் புகழ்ந்து போட்டிடும் குமரா. பன்னகச்சயன் மகிழ்ந்திடும் அருகா பாரோர் புகழ்ந்து போட்டிடும் குமரா. பன்னமையில் ஏறும் வடிவேல் அழகா வண்ணமயில் ஏறும் வடிவேல் அழகா. அழகு தெய்வானையுடல் காட்சி தரும் ஆறுமுகா. அழகு தெய்வானையுடன் காட்சி தரும் முருகா. பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு வெளியால் என்னை நீ பார்த்தாலே முருகா முத்தமிழ் காவலா நாரத பிரியனுடைய நமஸ்காரம் ஐயனே. பிரம்மா மந்திரி அவருக, தில்லோ சஞ்சாரி அவருக, கழக பிரியர் அவருக, தாத்தா அவர்கள் அவருக.
தாத்தாவில் நம்ம தானே. ஆ, ஆமா, என்னன்னா உங்க பேரன் ஆ, பேரனா இருந்தாலும் நீங்க ஒருவேளை எனக்கு தம்பியா இருக்கலாம். ஆமா, இருந்தாலும் வந்த வரவேற்பது என்ன முறைகள்லாம் வேற வேற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. ஆமா. என்ன தாத்தாவே வருகன்றீங்க, ஆமா அப்புறம் தம்பியே வருகன்றீங்க, அதே நேரத்துல மச்சினை முறையும் வேணும். ஆமா. இப்ப நீங்க வரவேற்பு கொடுத்ததே வித்தியாசமா இருக்கு இல்லையா? இப்ப தாத்தாவே வருகன்னீங்கல்ல, ஆமா. எந்த வழியில நான் உங்களுக்கு தாத்தா? எப்படின்னா நீங்க வாட்டுக்கு பேசிட்டு போயிடக்கூடாதுல்ல. ஆமா, முறைனா அந்த முறை எப்படின்ற விவரம் இருக்கணும்ல. ஆமா, உண்மை உண்மை. ஆமா. இப்ப உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு இடம் தங்க கூடாது என்பது அப்படி சாபம். யார் கொடுத்தது? எங்க அண்ணே தக்கன் கொடுத்த சாபம். தக்கன். ஆமா. தக்கன் தன்னோட மகளை யாரு கட்டி கொடுத்திருக்காரு? தக்கன் தன்னோட மகளை யாரு கட்டி கொடுத்திருக்காரு? தாட்சாயாணி. தாட்சாயணி எங்க உங்க அப்பா சிவபெருமானுக்கு கட்டி கொடுத்திருக்காரு. ஆமா. அப்ப தாட்சாயணி எங்க தாய், எங்க அம்மா, அவங்க அம்மா. அப்ப உங்க அண்ணன் எனக்கு என்ன வேணும்? எங்க அண்ணே தக்கன் வந்து உங்களுக்கு தாத்தா. அப்ப நீங்க எனக்கு என்ன வேணும்? நான் அவரோட தம்பின்றதா, அப்ப நானும் தாத்தா. சின்ன தாத்தா வேணும். பரவாயில்லையே. ஆமா, ஒரு வகையில் தம்பின்னு சொன்னேன். ஆமா, இது தாத்தா முறை. ஆமா. தம்பின்றீங்களே, அது என்ன முறை? ஏன்னா பிரம்மன் படைக்கும் பொழுது முதல் 4 பேரை படைச்சாரு. ஆமா. ஜனகர், ஜனந்தனர், ஜனத் குமாரர், ஜனத் குமாரர், சனத்குமாரர் 4 பேரை படைச்சாரு. இந்த ஜனத் குமார் யாரு? சனத் குமாரர். சனத் குமார்ன்றது நீங்க தான். ஆமா, அதனாலதான் நாரதருக்கு முன்னாடி வந்தனால உங்க தம்பின்னு. ஓ, எனக்கு முன்னாடியே நீங்க பிறந்ததுனால உங்களுக்கு தம்பி நானு. ஆமாங்க. பாத்தீங்களா முறையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு. ஏன்னா கலியுக தெய்வம் கந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. கலியுகத்தினுடைய தெய்வம் கந்தன் சொல்லுவாங்க. ஆனா நீங்க எல்லா யுகத்திலும் இருக்கிறது யாருன்னா நீங்க. ஆமா. மாற்று கருத்து எது இருக்கா? மாற்று கருத்து இல்ல. இல்ல இல்ல. ஆமா. என்ன நீங்க சொன்ன மாதிரி ஜனத்குமாராவும் பிறந்திருக்கீங்க. அதே மாதிரி கிரேதாயுகம், திரேதாயுகம், துபாவரியுகம், கலியுகம். ஆமா. திரேதாயுகம் முதல் யுகத்துல என்ன நடந்துச்சு? ஹரிச்சந்திரனுடைய கதை. ஆமா. இந்த ஹரிச்சந்திரனுடைய கதையில லோகிதாசனை கடிக்க போனது பாத்தீங்களா? பாம்பு. ஆமா, அது நான் தான். நீங்க. ஆமா. அப்ப முதல் யுகத்திலே இருக்கீங்க. ஆமா. ஆமா. 2வது யுகம் திரேதாயுகம், கிரேதாயுகம். அது எது? ராமாயணம் நடந்தது. ராமாயணம். இந்த ராமாயணத்துல வனவாசம் போகிற பொழுது இந்த ராமன், சீதை, லட்சுமணனை ஒரு படகோட்டியா இருந்து குகன் அக்கறைக்கு நீ சேர்ப்பார் இல்லையா? ஆமா. குகன். ஆமா. அந்த குகனாக இருந்தது யாரு? நான் தான். நீங்க தான். ஆமா. ஏன்னா நட்புக்கு இலக்கணமாக. ஆமா. அதே மாதிரி துபாவரியுகம் மகாபாரதம் நடந்தது. இந்த மகாபாரதத்துல பீசுமரை அழிக்கிறது யாரால முடியும்? சிகண்டியாலதான் முடியும். ஆமா. அப்ப சிகண்டி ஒரு மாலையை வச்சிருந்தால அந்த மாலை யாரு கொடுத்தது தெரியுமா? நீங்க கொடுத்தது. நான் கொடுத்தது. அப்ப இதுக்கு முதல் யுகத்துல இருக்கீங்க. ஆமா. இப்ப கலியுகத்துல இருக்கீங்க. ஆமாங்க. ஆக 4 யுகத்துல இருக்கிறது யாருன்னா நீங்க தானே. மாற்று கருத்து இருக்கா? ஆமா. ஆமாங்க. அதனால நீங்க சொன்ன விஷயத்துக்கெல்லாம் விளக்கத்தை சொல்லிருக்கீங்க. இப்ப நான் ஏன் வந்த விஷயத்தை நான் சொல்லணும். இருந்தாலும் வந்தல வரவேற்பது தமிழுடைய பண்பாடு, தமிழ் கடவுள். நீங்க என் சார்பாகவும் என் நாட்டு மக்கள் சார்பாக வரவேற்பு தாராளமாக கொடுங்க பாபு. அண்ட புவனங்கள் யாவும் வலம் வரும் மாமுனியே, திருநில கண்ணமிக்கான பிரிந்தோடி வந்த நவமணியே, கருநீல நிறம் கொண்ட திருமாலில் மகள் மகனே, வருவீரே வருவீரே நல்லருள் தருவீரே, இனிதான சுரஞான இசை மேதையே, இனிதான சுரஞான இசை மேதையே, எனதன்பு குயர்வான தவயோகியே, எனதன்பு குயர்வான தவயோகியே, இனிதான சுரஞான இசை மேதையே. மனிதாபிமானத்தை மனிதாபிமானத்தை நாரதரே நாரதரே மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை, மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை மதிப்போரை வரவேற்கும் மகரிஷியே, இனிதான சுரஞான இசை மேதையே. அறமாலையின் சுரமானுடர் அனைவருக்கும் நல்லவரே, அகங்காரின் குணம் கொள்கையை அகற்றிடு வல்லவரே, அரமானைய
எல்லாம் கண்டீர்கள். கூறுங்கள் பார்க்கலாம். வழக்கம் போல் நியமன செயலை முடித்துவிட்டு முறைப்படி மும்மூர்த்திகளை தரிசித்து அவருடைய ஆசையை பெற்று தங்களை தரிசிக்க வந்து வருகின்ற வேளையிலே அற்புதமான கனி ஒன்றை கண்டேன். கண்டது கனி, சொல்ல வந்திருப்பது மாமுனி, அதனை அடைய வேண்டியது சுப்பிரமணி. இதுதானே இன்னைக்கு நான் வந்த பணி. கண்டது கனி முருகா. அத மகாமுனிவரே, அன்னைக்கு ஒரு சின்ன தவறு செஞ்சேன். ஆமா. என்ன தவறு? என்ன தவறு? எங்க தாத்தாவை தலையில குட்டி சிறையில வச்சு விட்டேன். ஆமா. சின்னதன விளையாட்டுத்தனமா. ஆமா. அதற்காக அன்னைக்கு ஒரு கனி கொண்டாந்து என்னை உலகத்தவே சுத்த விட்டீங்க. சரி. அன்னைக்கு கனி கிடைக்கல. இன்னைக்கு கனி பார்த்துட்டு வந்துருக்கு, கொஞ்சம் பயமா இருக்கு. ஏங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு பழி வாங்குறதெல்லாம் மனிதனுடைய இயல்பு. சரிங்க. அவன் அதை பண்ணிவிட்டேன், இதை பண்ணிவிட்டேன்னு. சரிங்க. நம்ம அப்படி கிடையாது. எங்க அப்பாவே தலையில கொட்டி நீங்க சிறையில் அடைச்சாலும் கூட அதுக்காக நான் வந்து வரல. ஏன்னா கொண்டு வந்த எனக்கு கனி, கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது ஒரு படை வீடு. படை வீடு. அதே மாதிரி நீ கண்டு வந்திருக்கேன். கண்டு வந்ததுனாலே இன்னொரு வீடு அமைய இருக்கிறது. அப்படிங்களா? ஆமாங்க. இதா ஒண்ணு நிச்சயமா கிடைக்குமா? கொண்டு வந்ததுனால ஒரு வீடு, அப்ப சிறப்பு. அது பெரிய வீடு. கண்டு வந்தனால ஒரு வீடு, அதுக்கா சின்ன வீடுன்னு சொல்ல முடியுமா? ஆமாங்க. அதனால கண்டு வந்த வீடுன்னு சொல்லிக்கலாம். ஆமா ஆமா. அப்ப சிறப்புகள் இருக்கு. சிறப்பில்லா கனி நான் மாட்டணும்னா? ஆமா ஆமா. அப்ப நான் கனி சிறப்புன்னு சொல்றேன். இந்த சொல்றேன். கனியுடைய பெருமையை கூற வேண்டும். அப்படி என்றால் மாங்கனிக்கும் தேன் கதலி, பன்கனிக்கும் ஏலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் உரித்தே முருகா. மான்கனிக்கும் தேன் கதலி, மான்கனிக்கும் தேன் கதலி, பங்கனிக்கும் மேலினிக்கும், பங்கனிக்கும் மேலினிக்கும் முருகா 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 முருகா. நான் கனிந்தேன் அக்கனியை இக்கணமே சென்று கொய்யாமல் கொய்தடைத்துக் கொள்வீரே முருகா முருகா சண்முகா சரவணா. நான் கனிந்தேன் அக்கனியை கொய்யாமல் கொய்தடைத்து கொள்ளுவீர், அதை கொய்யாமல் கொய்தணைத்து கொள்ளுவீர் முருகா முருகா முருகா. தண்ணீர் குளத்தறிய சன்யாசி போலிருக்கும் ஞான திருமகனே கணபதியே, கனி ஒன்று தருவாயே வருவாயே முருகா முருகா. செஞ்சோட்டு கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து, செஞ்சோட்டு கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து, வஞ்சத்தில் நீந்தாயடா கர்ணா, வஞ்சகல் கண்ணனடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பதி வல்லவள் வகுத்ததடா கர்ணா. வதை எதிர்கொள்ளடா எதிர்கொள்ளடா. தானியா கனியுடைய சிறப்பு. மாங்கனிக்கும் தென்கதலி, வங்கனிக்கு மேலினிக்கும், பூங்கனி கண்ணு மனம் பூரித்தேன் அக்கனி இக்கணமே கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும். அப்படின்னா இது கொய்யா கனி. கொய்யா கனியா? கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும். பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல். ஒரு தாமரை இலையில தண்ணி எப்படி பட்டும் படாம இருக்கோ அதே மாதிரி எடுத்த மாதிரி இருக்க கூடாது, எடுக்காம இருக்க கூடாது. அந்த மாதிரி கனியை பற்றி கேட்கணும் ஆவல் தூண்டுகிறது. கேட்கவா? தாராளமாக. சாக்கியம் என்ன முனியே
ஆமா முருகா. கண்ணால் பார்க்கலாம், கனியை பார்த்திருப்பீங்க. காதால் கேட்கலாம். என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? அதனுடைய அசைவான சத்தத்தை, அந்த கனி இலையும் உரச சத்தத்தை கேட்டீங்க. சத்தத்தை. உள்ளத்தால் உள்ளத்தால் நினைக்கலாம். என்ன நினைச்சீங்க? நல்லா சுவையா இருக்கும் இந்த கனி அழகா இருக்கு, ஆமா ஆமா, நல்ல சுவையா இருக்கு, நல்ல நறுமணம் தரக்கூடிய கனி. ஆமாங்க. அப்ப நாசியால் நாசியால் நுகரலாம். நுகர்ந்து பாத்தீங்களா? அப்படி நறுமணம் பக்கத்துல இருந்தாலே போதும். ஆமா, ஏன்னா எந்த கனிக்கு நறுமணம் வரத்தானே செய்யும். ஆமா ஆமாங்க. நுகர்ந்துருக்கீங்க. அப்ப நாவால் நாவால என்ன செய்யலாம்? என்ன நீங்க இதே நாவால எல்லா பேத்தையும் செய்ய விட்டுக்கிட்டு இருக்கீங்க. பழனிக்கு வர சொல்லி பூரா பேரையும் செய்ய விட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமாங்க. என்ன சரிதானே? ஆமா, நாவால் ருசிக்கலாம். ஆமா ஆமா, ஏன்னா ஒரு பால் கிடைக்குது. ஆமா, அது என்ன செய்வான்? பாலை குடிக்கலாம், குடிப்பான். இந்த தம்பி உங்களுக்கு என்ன தேநீர் கிடைச்சிருக்கு, ஆமா, அது என்ன செய்யுது? குடிக்கலாம், குடிக்கிறீங்க. ஆமா. அதே சமயத்துல தேன் கிடைக்குது, என்ன தேன் கிடைச்சா என்ன பண்ண முடியும்? என்ன செய்வீங்க? நக்கத்தே முடியும். ஆமா, உண்ணல் தின்னல் பருகல் நக்கல். அப்ப நமக்கு என்ன தேவையா செஞ்சுக்கலாம். சாப்பிடறதுல இத்தனை வகை உண்டு. உண்ணல் தின்னல் பருகல் நக்கல். ஆமா, அதுக்காக தண்ணியை போய்கிட்டு நான் நக்கிக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஆகாதப்பா, தண்ணியை குடிக்க தேவை. ஆமா, ஆமாங்க. அப்படி அந்த மாதிரி இவ்வளவு ஒரு சுவையான கனி. அப்படி என்றால் பச்சைகள் கண்ணால் இந்நேரம் அதை பற்றி பச்சிகள் கண்டால் நாரரரே நாரரரே, பச்சைகள் கண்ணால் இந்நேரம் அதை பற்றி பச்சித்திடாதோ கொள்வி. பச்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆகையால், பச்சிகள் கண்டால் பறந்தோடுமாகையாலே, பச்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆகையால், பச்சமூட்ட நேசல் பச்சமுடனே செல்வி. பச்சைகள் கண்ணா பறந்தோடும். அப்படின்னா அழுகி போன கனியா இல்ல, அல்லது அருவருப்பான கனியா? கிடையாது. ஏன் பறவைகள் பறந்தோட காரணம் என்ன? மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய திரிகரங்களுக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிறது. நாத மகாமுனிவரே, பறவைகளை கேட்டாலும் எனக்கு எப்படி எட்டும்? எட்டி பிடிக்க வேண்டியது உலகத்திலேயே உயர்ந்த மனிதர் தாங்கள் தானே. சரி, அதனால உங்களுக்கு எட்டும். எனக்கு நிச்சயம் எட்டுமா? கண்டிப்பா. எட்டி பச்சா நிச்சயம். ஆமாங்க. அப்படி என்றால் ஆ. எட்டாத கொம்பில் இருக்கும் மக்களிகை எப்படி கொய்திடலாம்? எப்படி கொய்திடலாம்? கொய்திடலாம், கொய்திடலாம். எட்டும் படிக்கிறது கொம்புண்டதை பற்றி, எட்டு படிக்கிறேன் கொம்புடு அதை பற்றி, எட்டும் படிக்கிறது கொம்புண்டதை பற்றி ஏறி பறித்திடலாம். முருகா ஏறி பறித்திடலாம் பறித்திடலாம் பறித்திடலாம். எட்டும் படிக்கிற கொம்புண்டு அதிசயமா தெரிகின்றது. ஏன்னா மரத்திற்கு வேர் இருக்கும், மரத்தின் தண்டு போய் இருக்கும், ஆமா, கிளை வரும். அந்த கிளைக்கு கிளையில இலை வரும். ஆமா. அந்த இலைக்கு கிளை கிடையில பூ மலரும். ஆமா. பூ பிஞ்சாகும், ம், பிஞ்சு காயாகும், காயாகும், காய் கனியாகும். கனியாகும். நீங்க கொம்பு இருக்குன்றீங்களே, ஒருவேளை கொம்பு இருந்தாலும் நான் பிடிச்சு வரும்போது ஒளிஞ்சிடாதா? ஏங்க ஒடிகிற அளவுக்கு கொம்பையா பாத்துக்கிட்டு வருவான். பாருங்க, இந்த வீட்டுக்கு ஒரு மாடு பிடிச்சிட்டு வருவாங்க, பாக்குறதுக்கு பெரிய கொம்பா தெரியும். ஆமா, அவன் போய் குளத்துல ஓடி குளிப்பாட்டிலதான் தெரியும். அதை பூரா எடுத்து துணியில பூரா பார்த்தா பிடிச்சா இருக்கும். அப்படி போய் கொம்பையா பாத்துட்டு வர்றேன் கிடையாது. இது உண்மை. தாங்கக்கூடிய வலிமையும் தெம்பும் கொம்புக்கு உண்டு. அப்படியா? ஆமாங்க. அப்படின்னா என்ன கேட்கலாம்னு நினைக்கிறேன். அப்படின்னா மிக்க மென்மையுள்ள அக்கணிக்க மேமக்குறிகள் உண்டு, மிக்க மென்மையுள்ள அக்கணிக்க வித மேவும் குறிகள் உண்டு, புரிந்த முகம் உண்டு கொங்கை இரண்டுண்டு, புரிந்த முகம் உண்டு கொங்கை இரண்டுண்டு, கோதில்லா கண்கள் உண்டு கண்கள் உண்டு கண்கள் உண்டு. புரிந்த முகம், கோதில்லாத கண்கள், கொங்கைகள். நான் சந்தேகப்பட்டு சரியா போச்சு. என்ன ஏதோ ஒரு எண்ணத்துல வந்திருக்கீங்கன்னு. குளிந்த முகம், கோதிலா கண்கள், கண்கள், கொங்கைகள் இரண்டு. யாரோ பெண்மகளை பாட்டு வந்திருக்கீங்க. வேற என்ன? முகம், கண்ணு, கொங்கை இருக்குன்னா அப்புறம் அது யாரு? பொம்பளை பிள்ளையா தானே நம்ம இருக்கு. யார் அவள்? இங்க கண்டு வந்தது பெண்ணாகப்பட்டவள். ஆதியிலே கொடுத்த வாக்கு சரி, பாதியிலே நின்று கொடுக்கிறது. ரெண்டு பிள்ளைக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல. ஆமா. அமுதவள்ளியை கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல, தெய்வயான் என்ற பேரோடு. ஆமா. அடுத்து ஒரு சின்ன பிள்ளை இருக்கால்ல, ஆமா, வள்ளி, சுந்தரவள்ளி. அந்த வள்ளியைத்தான் பாட்டு வந்தேன். எங்க இருக்கின்றால், எப்படி இருக்கின்றால்? ஆக குறிஞ்சி நிலத்திலே காவல் செய்து கொண்டிருக்கின்றாள். சரி, திணைக்காடு காக்கிறாள். என் பெருமையெல்லாம் சொன்னீங்களா? பெருமையெல்லாம் சொன்னேன். என்ன சொன்னா? அவன் என்ன ஒரே வார்த்தையில ஏமா முருகனை கட்டிக்கிறேன் அப்படின்னு. சரி, அதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு மரியாதை கொடுத்தவோ உங்க பேரை சொன்னேன் பாருங்க. சொன்ன உடனே என்ன பேச்சுன்றீங்க? பண்டாரம், பரதேசி, ஓட்டாண்டி, பிச்சையாண்டி, கோமனாண்டி, அவங்க அப்பன் சுடுகாடி சாம்பளை பத்தி ஆத்தா காளி நீலி, அவங்க அண்ணன் வயிற்ற தள்ளிக்கிட்டு அங்கே உட்காந்துருக்காரு, இங்கே உட்காந்து
உங்க குடும்பத்தை நின்ன வேச்சுன்னு இல்ல என்னத்தானா உங்க குடும்பத்தையே சரி குடும்பத்தையே பேசிட்டா ஆ, சரி விடுங்க கட்டிக்கிற போறவ தானே அதானே. என்னைக்கு வீட்டுக்கு வந்தவர் பேசுற பேச்சு தானே ஆமா எங்களை விடுங்க உங்களை அவமரியா பேசினால என்னையவா என்ன எதுக்கு அவ பேச போறா அதானே உங்களை சொன்னதே மட்டும் பேசினா இல்ல எங்களவே இவ்வளவு பேசியிருக்கவ உங்களை எப்படி பேசாம இருப்பா இல்லையே ஒண்ணும் பேசலையே எதுவும் பேசல நீ எதுவுமே பேசலையானே என்ன சொன்னாங்க ஆமா கேட்டா நல்ல வார்த்தை கேட்டா என்ன வார்த்தை என்னைய பார்த்து கூட்டி கொடுக்கிறவன் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா நாரத மகாமுனிவர் உங்களை பார்த்து கூட்டு கொண்டு இருக்கா ஏய்யா ஒரு கல்யாணம் பிரம்மாவின் புத்திரர் உங்களை பார்த்து கூட்டு கொண்டு கேட்டிருக்கா தில்லோக சஞ்சாரி சரி உங்களை பார்த்து கூட்டு கொண்டு கேட்டிருக்கா சரியா தாங்க கேட்டிருக்கான் இப்ப நான் கேக்குறேன் அவன் ஒரு தடவை தானே கேட்டா பிரமாவின் மைந்தர் கூட்டி கொடுக்கிறவன் திருலோக சஞ்சாரி கூட்டி கொடுக்கிறவன் அரிசியா சொல்லிக்கிட்டே இருந்தா அதுக்கு அவ வரவால இருக்கு வேற இல்லங்க அன்பு இல்லாதவர்களுக்கு அன்பை கூட்டி அறிவு இல்லாதவர்களுக்கு அறிவை கூட்டி ஞானம் இல்லாதவர்களுக்கு ஞானத்தை கூட்டி அப்ப எதையும் குறைச்சு கொடுக்காம கூட்டி கொடுக்கறதுனால தவறே கிடையாது ஆமாங்க எதுக்கோ கூட்டி கொடுக்குறாங்க ஆடல் பாடல்னு ஒண்ணு வச்சு 1 லட்சம் ரூபாய் கூட்டி கொடுக்குறாங்க நம்மளுக்கு 4 ஒம்பளைய கூட்டி கொண்டாந்து 4 ஒம்பளைய கூட்டி கொண்டாந்து தொடதறி ஆட விட்டா இந்த இடமெல்லாம் பத்தாது ஆமா அப்படி நிக்குது சனம் அத பாக்குறதுக்கு அதுக்கு கூட்டி கொடுக்குறாங்க அந்த மாதிரி இந்த மக்கள் நம்மளுக்கு தொகையை கூட்டி கொடுக்கணும் அதே மாதிரி காலையில சம்பளத்தை அழகுராஜா நம்மளுக்கு கூட்டி கொடுக்கணும் ஒரு நாடக சிறப்பாமைன்னா ஒளிவரிக்கு சத்தத்தை கூட்டி கொடுக்கணும் அவ கூட்டி கொடுக்கறதுனால தவறே இல்ல குறைச்சு தான் கொடுக்க கூடாது இப்ப அவள் என்ன செய்ய வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் போய் திரும்ப முடிச்சு வந்துறேன் இப்படியே போக கூடாது என்ன காரணம் ஏன்னா அவ பிறந்தது வேடுவையினம் சரி அதனால வேடுவ குலத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே கருமாரி மகன் உருமாறி சென்று வேடனாக சென்று அன்னவளை ஒரு மானை திருச்சொல் காரணம் காட்டி கரிமம் வந்து காட்சி தர வேண்டும் வேடனா சென்று வேடிக்கை விருந்து திருமண காட்சியில் குழந்தைறேன் திருமணத்துக்கு நீ அவசியம் வரணும் கண்டிப்பா எனக்காக திருமணம் பெருசா என்ன கொண்டு வருகிற பொழுது கையில 2 மாலை நாவிலே பாமாலை 3 மாலையோட தங்களை திருமணத்துக்கு அப்படி வரும் உங்களுக்கு இந்த உலகில் என்று புகழ் மாலை நிலைத்திருக்கும் நான் சென்று திருமணம் வேலை பாருங்க அழைப்பிடுவாங்க சரி 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 நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா தெய்வத்தின் சாட்சி அம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சி அம்மா அதுவே உண்மைக்கும் சாட்சி அம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா தெய்வத்தின் சாட்சி அம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டா நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் வேற யாரம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டா நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமின்றி வேற யாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் பொழுது நீங்கள் பேசுங்கள் மனதுக்குள் மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா தெய்வத்தின் சாட்சி அம்மா ஆண்டவன் அரியரஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனம்மா மயங்குகிறேன்
மண்ணில் விழுவதில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுவே உண்மைக்கு சாட்சியம்மா. நன்றி 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 நன்றி. கைதட்டி பெருமை சேர்த்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி.